அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகருடைய பக்தர்கள் முருகனை தீவிரமாக வழிபாடு செய்யும்போது, முருகர் உங்களுடைய பக்தியை ஏற்றுக்கொண்டு, அவர் உங்க கூட இருக்கிறார் அப்படி என்றால், இந்த 2 அறிகுறிகள் உங்களுக்கு நிச்சயமாக உங்க வாழ்வில் இருக்கும். அதேபோல உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். என்னென்ன நடக்கும்? நம்ம வாழ்வில மாற்றங்கள் என்னென்ன இருக்கும்? அப்படிங்கிறத அந்த பதிவுல பார்க்க போகிறோம். முதல் அறிகுறி என்ன அப்படின்னா, நீங்க இதுவரை பார்த்தீங்கன்னா, முருகனை ரொம்ப தீவிரமா வழிபாடு செய்யாம திடீரென்று நீங்க முருகர் பக்தர்களாக மாறிட்டீங்க. அதற்கான அறிகுறிகள் முருகர் என்னென்ன உங்களுக்கு உணர்த்துவார் அப்படி என்றால், முதல்ல பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவான எண்ணங்கள்லாம் முதல்ல வெளிய போயிடும். அதாவது நீங்க நெறைய சோர்வோ, ஒரு ஒரு ரொம்ப ஒரு தனிமையில இருக்கிற மாரி ஃபீல் பண்றது, ஒரு மாதிரி வாழ்க்கையே வெறுப்பாக இருக்கிற மாரி ஃபீல் பண்றது, அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி முதல்ல முருகர் கொடுப்பாரு. முதல்ல அதுதான் மாற்றுவார். உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை அவர் கொடுப்பார். இந்த அறிகுறி நிச்சயமாக எல்லோருக்குமே இருக்கும். ஒரு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபாடு செய்ய செய்ய நம்ம வாழ்க்கை நிச்சயமாக பொருளாதார முன்னேற்றம் சரி, மற்ற முன்னேற்றங்கள் சரி, எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக தான் கிடைக்கும். முதல் அறிகுறியே இதுதான். நீங்கள் முருகரை நல்லா வழிபாடு செய்யும்போது அவர் முதல்ல உங்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்னா, உங்களுக்கு அந்த நெகட்டிவான எண்ணங்கள் ஃபுல்லாக வெளியேற்றிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். இதுதான் முதல் அறிகுறி. ஒரு இறைவனை நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட் தான் முதல்ல வெளியாகும். அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற ஆரம்பிக்கும். முதல்ல இந்த அறிகுறி. 2வது அறிகுறி என்ன அப்படின்னா, நம்ம பூஜைகள் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய பூஜைகள் முருகர் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னா, அதற்கான அறிகுறிகள் அவர் நிறைய காமிப்பார். சில பேர் வீட்டில் பல்லி அந்த நேர சத்தம் போடும். அதாவது விளக்கு ஏற்றி வைக்கும்போது முருகனை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பல்லி சத்தம் போடும். கவுளி சத்தம், பல்லி சத்தம் எல்லாமே ஒன்று தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு மணி சத்தம் கேட்கும். அதாவது நல்ல ஒரு பாசிட்டிவான அந்த சத்தங்கள், குயில் சத்தம், இந்த பறவை சத்தம்லாம் உங்களுக்கு அந்த நேரம் கரெக்டாக உங்கள் காதில் கேட்கும். விளக்கு ஜோதி நல்லா அழகாக நமக்கு தீபச்சுடர் இருக்கும். முருகனுடைய அருள் இதில் நம்ம பார்க்கலாம். அடுத்து அவருடைய படம் ரொம்ப பளிச்சுன்னு ஒரு பிரகாசமாக நமக்கு இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2வது அறிகுறி. அதாவது நம்மளுடைய முருகர் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே விட்டார், நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா முதல்ல பாசிட்டிவிட்டி கொடுப்பாரு. 2வது நமக்கு உணர்த்துவதற்காக, நம்ம கூட தான் இருக்கிறார் அப்படிங்கிற உணர்த்துவதற்காக ஏதாவது ஒரு சத்தங்கள் உங்களுக்கு கொடுப்பார். அல்லது மயில் சத்தம் கூட கேட்கும். நம்ம வீட்டுக்கிட்ட மயிலே இருக்காது, ஆனால் மயில் சத்தம் நம்ம காதில் விழுகிற மாதிரி நமக்கு கேட்கும். அந்த ஒரு வைப்ரேஷன் நமக்கு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 அறிகுறி தாங்க ரொம்ப முக்கியமான அறிகுறி. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பூ வாசனை வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தான். இந்த 2 அறிகுறிகள் இருக்கான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஒன்று பாசிட்டிவிட்டி, 2வது பார்த்தீங்கன்னா சத்தங்கள். உங்களுடைய பூஜை ஏற்கிறார் அப்படின்னா ஏதாவது ஒரு சத்தம், ஒரு பாசிட்டிவிட்டியான சத்தங்கள் உங்களுக்கு கேட்கும். வேல் பார்ப்பீங்க, அப்படி இல்லைன்னா அவருடைய பெயர்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அறிகுறி மாதிரி தான். இந்த 2 அறிகுறிகள் இருந்தாலே போதும். முருகன் நம்மளுடைய அருள் நமக்கும் இருக்குது, நம்ம குடும்பத்திற்கும் நிச்சயமாக இருக்குது. சரி, இப்போ முருகரை நீங்கள் வழிபாடு செய்ய தொடங்கிட்டீங்க. அவர் ரொம்ப தீவிரமாக வழிபாடு செய்கிறீங்க. அவருக்குரிய நாள் என்ன? சஷ்டியோ, கிருத்திகையோ, செவ்வாய்க்கிழமையோ, வெள்ளிக்கிழமையோ, சிறப்பான நாட்கள் அனைத்துமே முருகரை ரொம்ப தீவிரமாக வழிபாடு செய்கிறீங்க. அதற்கடுத்து உங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல வாழ்க்கையை உங்களுக்கு புரிய வைப்பார் முருகப்பெருமான். யார் நல்லவங்க, யார் உங்களுக்காக இருக்கிறாங்க, யார் உண்மையாக இருக்கிறாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யார் உங்கள் பக்கம் இருக்கிறாங்க, எல்லாத்தையுமே A to Z எல்லாத்தையும் வாழ்க்கையை நமக்கு நிச்சயமாக புரிய வச்சிடுவார். அதற்கான வழிகளும் நமக்கு இருக்கும், அதற்கான மகிழ்ச்சியும் இருக்கும். ஏன்னா ஒரு சில உறவுகள் பார்த்தீங்கன்னா இவங்க சரியானவர்கள் இல்லை, தவறானவர்கள் அப்படிங்கிறப்போ அது உங்களுக்கு வேதனையை கொடுக்கும். ஒரு சில உறவுகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள தப்பாக நினைத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கூட அவங்க நல்லவங்க தான் அப்படிங்கிறத முருகன் நிரூபிக்கும் போது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஸோ வேதனையும் கொடுக்கும், மகிழ்ச்சியும் கொடுக்கும். 2மே முருகர் கொடுக்கத்தான் செய்வார். நம்ம நம்மளே நம்ம புரிந்து கொள்வதற்காகவும் மற்றவர்களை நம்ம புரிந்து கொள்வதற்காகவும் நிறைய வேதனைகளும் சோதனைகளும் கவலைகளும் சந்தோஷங்களும் எல்லாத்தையுமே அவர் தருவார். நம்ம வாழ்க்கையை முதல்ல புரிய வைப்பார். அதாவது நம்ம இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத அவர் அழகாக நமக்கு புரிய வச்சிடுவார். 2வதாக நமக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம என்ன ஆசைப்படுறோமோ, இப்போ ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் முருகன்ட்ட, முருகா எனக்கு இது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வேண்டுதல் வைப்போம் பார்த்தீங்களா? ஒரு மிகப்பெரிய ஆசையை நம்ம வைப்போம். அந்த ஆசையவே அவர் வெறுக்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு வருவார். எனக்கு இது நடக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவரே நம்மளை நினைக்க வச்சிருவார். அந்த அளவுக்கு அதில் நமக்கு நிறைய சோதனைகளை கொடுக்கத்தான் செய்வார்.
நிச்சயமாக, கட்டாயமாக முருகர் இது செய்வார். இது எல்லாருக்குமே நடந்திருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா 100க்கு 98% பேருக்கு இது கட்டாயமாக நடந்திருக்கும். முருகன்ட்ட நீங்க என்ன வேண்டி வேண்டி கேட்கிறீங்களோ, அதில நெறைய சோதனைகள குடுப்பாரு. அத நடத்தி வைக்கவே மாட்டாரு. நம்ம அந்த வேண்டுதலே நம்ம மறக்கிற அளவுக்கோ, அல்லது நம்ம வேண்டாம், அந்த வேண்டுதலே எனக்கு வேண்டாம், இது நடக்கவே வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மனநிலைய வந்து அவர் கொண்டு வந்துட்டு, அதற்கப்புறம் தான் அத நடத்தி வைப்பார். நம்மளே அந்த வேண்டுதல மறந்துருவோம். அதற்கப்புறம் அவர் அத நடத்தி வைப்பார். இந்த மாதிரியும் அவர் வந்து திருவிளையாடல் நிறைய பண்ணுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா, மிகவும் முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு பணத்தோட அருமை தெரியணும், ஒரு வாழ்க்கையோட அருமை தெரியணும் அப்படின்னா, நம்ம எதை வந்து கேர்லெஸ்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு பணத்தை வந்து நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக பண்ணிக்கிறோம், ரொம்ப செலவு பண்ணுறோம், ஒரு பணத்தோட அருமை நமக்கு தெரியாமல் இருக்கு அப்படின்னா, அந்த பணத்திற்கான அருமையை வந்து புரிய வைப்பார். பண கஷ்டத்தை கொடுப்பாரு. அவரே சரி பண்ணி விட்டுருவாரு. பணத்தோட அருமை தெரிய வைப்பார். நிச்சயமாக இது வந்து நடந்திருக்கும் நிறைய பேத்துக்கு. பணத்தோட அருமை தெரிய வைப்பார் முருகப்பெருமான். முருகப்பெருமான் பொருளாதார முன்னேற்றத்தையும் அவர் தான் கொடுப்பாரு. பணத்தோட அருமை தெரிய வைப்பதற்காக பண கஷ்டத்தையும் அவர் தான் கொடுப்பாரு. ரெண்டுமே அவர் தான் செய்வார். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன செய்வார் அப்படின்னா, ஒரு உறவுக்கு நீங்கள் வந்து சரியாக மதிப்பு கொடுக்கல, இப்போ ஒரு உறவு வந்து உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்க, உங்கள் மேலே உண்மையாக அவங்க ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க, அந்த உறவுக்கு வந்து நீங்கள் மதிப்பு கொடுக்கல, அவங்கள ரொம்ப கேர்லெஸ்ஸாக பண்ணுறீங்க அப்படின்னா, அதற்கான தண்டனையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாரு. அந்த உறவோட அருமையை உங்களுக்கு தெரிய வைப்பார். அதாவது அந்த உறவு உங்களுக்கு உண்மையாக இருக்குது, உங்களுக்காக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சிக்கல அப்படின்னா உங்களை புரிய வைப்பார். அதற்கான தண்டனை நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்து தான் தெரிய வைப்பார். அதே போல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் மேலேயாவது உண்மையாக இருக்கிறீங்க, அவங்க உங்களை ஏமாற்றுறாங்க, துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அதையும் அவர் தெரிய வைப்பார், உங்களை வந்து காப்பாற்றுவார். முருகர் வந்து எல்லாமே நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே அவர் செய்வார். நீங்கள் நல்லா புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்க்குறீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் A to Z பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடந்துகிட்ருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் நடக்கும். உங்களுக்கு என்ன வந்து நல்லதோ அதுதான் உங்களுக்கு சுற்றி நடக்கும். எது தீமையோ அதை உங்களை விட்டு விலக வச்சிருவார். எது உங்களுக்கு வந்து நல்லதோ அது உங்களுக்கு எப்படியாவது யார் மூலமாவது உங்களுக்கு வந்து அதை வந்து சேர வச்சுடுவார். இப்படி தான் முருகர் செய்வார். ஆனால் நிறைய வந்து கவலைகளும் இருக்கும், சோதனைகளும் இருக்கும், சந்தோஷங்களும் இருக்கும். எல்லாத்தையும் கலந்து தான் முருகர் வந்து வாழ்க்கையை வந்து புரிய வைப்பார். அதற்காக ஒரே அடியாக சோதனையும் கொடுத்துட மாட்டார், ஒரே அடியாக மகிழ்ச்சியும் கொடுத்துட மாட்டார். நம்மளுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு நல்ல முடிவு எடுக்கிற அளவுக்கு திறமையை முருகர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். ஒரே நாள்லேயே ஒரே மாதத்தில் இதெல்லாம் நடக்காது. ஒரு வருட கணக்காகும், இல்லை 2 வருடம் கணக்காகும், நிறைய நாட்கள் ஆகும். நம்ம வாழ்க்கையை அவர் கட்டாயமாக புரிய வைப்பதற்கு நிறைய நாட்கள் ஆகும். அடிபட்டு தான் நம்மளால் வர முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களை யாராவது ஏமாற்றுறாங்க அப்படின்னா, அதாவது துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நிச்சயமாக தண்டனையும் கிடைக்கும். அவங்கள வந்து உங்ககிட்ட இருந்து விலக்கி வச்சிருவார் முருகர். எதிரி தொல்லைகளை வந்து முற்றிலுமாக வந்து அழிப்பவர் முருகர். அதாவது எதிரிகளே உங்ககிட்ட இருந்து அண்ட விட மாட்டார், அவர்களை தானாக விலக வச்சிடுவார். உங்களுக்கு ஆபத்து ஏதாவது வருது அப்படின்னா கூட அதிலிருந்தும் காப்பாற்றுவார் முருகர். அவருடைய வேல் உங்களுக்கு வந்து காப்பாற்றும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆபத்து சந்திக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். பெரிய ஆபத்து சந்திக்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம சந்திக்கணும் அப்படிங்கிறது விதியால் எழுதப்பட்டிருக்கும். அதை முருகர் என்ன செய்வார் அப்படின்னா, விதியால் எழுதுது அப்படின்னா அது நமக்கு நடந்தால் தீரணும். ஏன்னா நமக்கு தலையெழுத்துப்படி தான் எல்லாமே நடக்கணும். ஆனால் நம்மளுடைய பக்திங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா முருகன் நம்மளை காப்பாற்ற முயல்வார். அப்படி இருக்கும்போது அந்த பெரிய ஆபத்தை வந்து சின்ன ஆபத்தாக மாற்றி கொடுத்து நம்ம நிம்மதியாக இருக்கிற மாதிரி அவர் நிச்சயமாக செய்வார். ஒரு சில பேருக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ஆபத்து சந்திக்கணும், ஏதாவது ஒரு இழப்பை சந்திக்கணும் அப்படிங்கிறப்ப விதி இருக்கும்போது வேறு ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து சின்னதாக ஏதாவது இழக்கிற மாதிரி செய்துவிட்டு உங்களை காப்பாற்றி விட்டுருவார். அவர் நிஜமாக உறுதுணையாக இருப்பார். முடிந்த அளவுக்கு நம்மளை காப்பாற்றுவார். விதியை வந்து மதியால் வெல்ல முடியும் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில விதியை வந்து நம்மளால் வெல்ல முடியாது. அது வந்து இறைவனால் மட்டும்தான் வெல்ல முடியும். அது இறைவனோட உதவியால் மட்டும்தான் ஓரளவு அதை வந்து வெல்ல முடியும். அது நம்ம கையில் இல்லை. அது வந்து இறைவனோட அருளால் மட்டும்தான் அது முடியும். நம்மளுடைய பக்தியால் மட்டும்தான் அந்த இறைவன் நமக்கு உதவி செய்ய முடியும். இந்த ஒரு சில ஆபத்துகள் நிறைய அந்த வாகனத்தில் இருக்கிற ஆபத்துகள் இல்லைன்னா மற்றபடி வேறு ஏதாவது ஆபத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இறைவன் தான் அது நம்மளை வந்து காப்பாற்ற முடியும். அவர் வந்து நிச்சயமாக 100% இல்லை 1000% அவர் காப்பாற்றி விடுவார். நமக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு நடந்த பிறகு தான் இது நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஆனால் கடவுளுக்கு வந்து முன்னாடியே தெரியும். நமக்கு இன்று ஒன்று நடக்க போகுதுன்னா அவருக்கு முதல் நாளே தெரிஞ்சிருக்கும். தெரிய போய் தான் நமக்கு வந்து சகுனம்லாம் காமிப்பாங்க. நமக்கு அது தெரியாது. இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு சில சகுனத்தை வைத்து நம்ம வந்து உஷாராகிற மாதிரி இருக்கும்.
ஒரு சில சகுனம் நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. நம்ம புரிந்திருக்கவும் மாட்டோம். அந்த மாரி இருக்கும்போது இறைவன் நம்மள வந்து காப்பாற்றி விட்டுருவார். அதனால தான் நம்ம வீட்ல வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, நம்ம எங்கேயாவது வெளிய போறோம் அப்படின்னா, நிலைவாசல் மட்டும் தடுத்துச்சு அப்படின்னா, நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஏன்னா, ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், நிலைவாசல் மட்டும் தடுக்குது. நம்ம வந்து போம்போது சட்டு நம்மளுடைய முழங்கால்லயோ அல்லது தொடையிலயோ அல்லது ஷோல்டர்லயோ சடார்ன்னு நமக்கு வந்து அந்த இடத்துல தடுக்குது அப்படின்னா, நம்ம பார்த்தீங்கன்னா, அந்த நேரம் வந்து போகக்கூடாது. ஒரு 5 நிமிடம் வந்து மறுபடியும் நம்ம வீட்ல வந்து உட்காந்துடணும். அதாவது சோஃபா செட்லயோ இல்ல சேர்லயோ உட்காந்துட்டு, நம்ம ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம அதுக்கடுத்து கிளம்பி போகணும். தண்ணீர் குடிச்சிட்டு நம்ம உட்காந்துரணும். கொஞ்ச நேரம் எவ்வளோ அவசரமான வேலையா இருந்தாலும் சரி, அந்த நிலைவாசல் மட்டும் தடுத்துச்சு அப்படின்னா, 5 நிமிடம் நீங்க வீட்ல உட்காந்துட்டு தான் போகணும். ஏன்னா, அதுதான் பார்த்தீங்கன்னா, பெரிய சகுனம் வந்து கடவுள் காமிக்கிறது. அந்த யாரு நமக்கு அந்த சகுனத்த காமிக்கிறது அப்படின்னா, நம்மளுடைய குலசாமியும், நம்மளுடைய இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வம் வந்து நம்ம விரும்பி கும்பிட்றவங்க. இப்போ முருகர் நமக்கு பிடிக்குது இல்லையா? அப்ப நமக்கு இஷ்ட தெய்வம் முருகர் தான். குலதெய்வங்கிறது நம்மளுடைய குலத்தை காக்கின்ற தெய்வம். இந்த 2 பேர் தான் அந்த நிலைவாசல்ல இருப்பாங்க. அவங்க தான் நம்மள தடுக்குறாங்க, போக விடாம பண்றாங்க. ஆனா நம்ம அதற்கு மீறி வந்து நம்ம பேச்சு கேட்காம நம்ம போயிட்டு தான் நெறையா ஒரு ஆபத்து, சின்ன சின்ன ஆபத்துல நம்ம சந்தித்து வர்ற மாதிரி இருக்கும். அதனால எப்போதுமே நிலைவாசல் தடுக்குது அப்படின்னா, ஒரு 5 நிமிடம் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு போறது தான் நமக்கு அந்த ஆபத்துலருந்து நம்ம தப்பிக்க முடியும். அது இறைவன் அந்த அறிகுறி காமிப்பாங்க. ஆனா வந்து நெறைய பேர் வந்து அத கண்டுகொள்ள மாட்டாங்க. நம்ம ஒரு சகுனத்தை பார்த்தா எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து கண்டுகொள்ள மாட்டாங்க. நீங்க மற்ற சகுனத்த நீங்க கண்டுகொள்றீங்களோ இல்லையோ, அந்த நிலைவாசல மட்டும் கொஞ்சம் பாருங்க. நிலைவாசல் அது எப்பவுமே தடுத்துச்சுன்னா ஒரு 5 நிமிடம் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு போங்க. ஏன்னா நிலைவாசல்ல வந்து குலசாமி நம்ம குலசாமி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல பூஜையில இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா நிலைவாசல்ல தான் அவங்க கட்டாயமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க நமக்கு வந்து காவல் தெய்வம் மாரி இருப்பாங்க. அதனால நிலைவாசல் எப்போதுமே பார்த்தீங்கன்னா, தெய்வம் இருக்கிற இடம். அந்த இடத்தில் ஏதாவது தடுப்பு நமக்கு வருகின்றது அப்படி என்றால் நீங்க பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது முழு அர்த்தம். ஒரு 5 நிமிடம் தான். நமக்கு ஒரு நொடி கூட வித்தியாசத்துல நம்ம நிறைய ஆபத்துலேருந்து தப்பிப்போம். அதே போல் ஒரு 5 நிமிடம் மட்டும் நம்ம வீட்டுக்குள்ள அமர்ந்துட்டு போவது ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு நிறைய அறிகுறிகள் நமக்கு நடக்கும். நிறைய மிராக்கிள் முருகர் நமக்கு நடத்தி வைப்பாரு. எதெல்லாம் நம்ம விரும்புகிறோமோ அதெல்லாம் பிடிக்காத மாதிரி ஆயிடும். எதெல்லாம் பிடிக்காதோ அது நமக்கு பிடிக்கிற மாதிரி ஆயிரும். எதெல்லாம் நம்ம வேண்டாம் சொல்கிறோமோ அதுவும் நம்மக்கிட்ட வந்துடும். எல்லாமே அப்படிதான். நம்ம வாழ்க்கையில் வந்து என்னென்ன நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு ஒரு சில ஆப்போசிட்லேயே முருகன் நமக்கு செய்து கொடுப்பார். இதுதான் உண்மை, இதுதான் நிரந்தரம் அப்படிங்கிற மாதிரி அவர் நமக்கு வந்து நிறைய ஒரு அறிகுறி காமிச்சிட்டே தான் இருப்பார். நமக்கு வாழ்க்கைன்னு என்ன அப்படிங்கிறத வந்து அவர் காமிப்பார். இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது நமக்கு நடக்குதா அதை நம்ம மனதார அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே நமக்கு இதுக்கு தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு கடவுள் நம்மளை வந்து அழகாக கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போவார். அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வந்து நம்மளை சூழ்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா இறைவன் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்தி செல்வார். எல்லாமே நம்ம புரிந்து கொள்வதை வைத்து தான் நம்ம வாழ்க்கை நமக்கு இருக்கும். எப்போதுமே ஒரு கவலையோ ஒரு சோதனையோ வந்தது அப்படின்னா கவலைப்படக்கூடாது. அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தா போதும். நம்ம லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். அதில் முக்கியமாக பொருளாதார முன்னேற்றம் முருகன் நிச்சயமாக கொடுப்பார். நல்லா வாழ்க்கை வந்து வசந்தமாக நமக்கு மாறும். கொஞ்சம் காலதாமதம் ஆகும். அதற்கு நம்ம பொறுமையாக இருக்க வேண்டும். இல்லை ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்கள். எல்லாருக்குமே பேசிக்காக அதில் எல்லாமே நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முருகன் பற்றிய தகவல் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி தகவலும் நம்ம பார்க்கலாம். மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.